அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. பவித்ரா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை. நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள உரைநடையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் இலக்கிய வரலாறு கட்டுரை குறித்து காண இருக்கிறோம். முதலில் உரைநடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த உரைநடை காணப்படுகிறது. இந்த உரைநடை எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேலை நாட்டாரோட ஆதிக்கம். இப்போ மேலை நாட்டார் நம்மளோட நாட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்ததன் விளைவா பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதில் குறிப்பிடத்தக்கது இலக்கியத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். இப்போ செய்யுள் வடிவில் இருந்தது கவிதையா மாறினது போல உரை அப்படிங்கிறது உரையிலிருந்து உரைநடை அப்படின்ற ஒரு இலக்கியத்தையே உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த உரைநடை அப்படிங்கிறது எப்படி காணப்படுது அப்படின்னா, உள்ளதே உள்ளபடி மறைவின்றி வெளிப்படுத்தும் விதமாக இந்த உரைநடை அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்த உரைநடை தொடக்க காலத்திலிருந்து எப்படியெல்லாம் தமிழ் இலக்கியத்துல காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலில் சங்க இலக்கியங்களில் உரைநடை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இப்ப நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா, தொல்காப்பியத்துல. இது தொல்காப்பியர் சொல்லுவாரு, பாட்டிடை வைத்த குறிப்பினானும் பாவென்று எழுந்த கிளவியானும் பொருளின்றி புணர்ந்த பொய்மொழியானும் பொருளோடு புணரா நகைமொழியானும் உரைநடை வகையே நான்கென மொழிப அப்படின்னு. இந்த உரைநடை அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாகவும் ஒரு செய்யுளே இல்லாம வெறும் விளக்கம் மட்டும் கொடுக்கும் விதமாகவும் பொய்மொழி நகைமொழி அப்படிங்கிற கதைகளாகவும் உரைநடை சங்க காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. அதோட தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்று அப்படிங்கிற ஒரு நூற்பா மூலம் இந்த உரை அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களிலேயே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப உரைநடை அப்படிங்கிறது முதல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செய்யுளுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமா உரை அப்படிங்கிறது கையாளப்பட்டுட்டு வந்திருக்குது. அடுத்து சங்க காலத்தை அடுத்து தொடர்ந்து உரைநடை எதுல நாம பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பியங்கள்ல. அதுவும் குறிப்பிடும் விதமா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்துல இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு, உரையிட இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு செய்யுளுக்கு இடையில அதுக்கான உரை விளக்கம் கொடுக்கப்படும் விதமா இந்த சிலப்பதிகாரம் அப்படின்ற காப்பியம் எழுதப்பட்டிருக்கு. இதே சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பாரத வெண்பா, தகடூர் யாத்திரை இந்த மாதிரி நூல்கள் எல்லாமுமே உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுளாக இருக்கிறத நாம பார்க்க முடியுது. அப்போ இந்த காப்பிய காலத்தை தொடர்ந்து நக்கீரர் உரைநடை. இப்ப நக்கீரர் உரைநடை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தொல்காப்பிய காலத்துல அந்த தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமா எண்ணற்ற உரையாசிரியர்கள் உரை எழுதியிருப்பாங்க. அப்ப சிலப்பதிகார காலத்தை தொடர்ந்து இந்த சங்க இலக்கியங்களையும் இலக்கண நூல்களையும் மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு ஆசிரியர்கள் உரை நூல்களை எழுதியிருக்காங்க. அப்ப இந்த உரையாசிரியர்களோட காலகட்டம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு காலகட்டமா இருந்திருக்குது. அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, சங்க இறையனார் அகப்பொருள் எனும் சங்க இலக்கிய நூலுக்கு உரை எழுதிய நக்கீரரோட உரை அனைவருக்கும் புரியும் வண்ணம் காணப்படுகிறது. நக்கீரரை தொடர்ந்து பல்வேறு இலக்கண நூல்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்துக்கு தெய்வசிலையர், கல்லாடர், நச்சினார்க்கிணையர், சேனாவரையர், இளம்பூரணார் அப்படின்னு எண்ணற்ற உரையாசிரியர்கள்
உரை எழுதியிருக்காங்க. அப்ப அவங்களோட உரையை படிப்பதன் மூலம் நாம் அந்த இலக்கணத்தை எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. இப்படி சங்க காலம் தொடங்கி சங்க செய்யுள் பாடல்களுக்கும் இலக்கண நூல்களுக்கும் உரை நூல்களாக இந்த உரைநடை தொடக்கத்துல எழுதப்பட்டது. இந்த இலக்கண இலக்கிய காலகட்டத்தை தொடர்ந்து இந்த உரைநடை அப்படின்ற இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வர அடுத்தடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.